முன்னாடி இப்போ தான் பூஜைலாம் போடுறாங்க. பூஜை போட்டுட்டு இந்த வண்டி எடுப்பாங்க போல இருக்குது. எதுக்கு தம்பி தண்ணி பிடிக்கிறாங்க? வண்டி அங்கே போய் சென்னையில் சரி 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 சரி. சென்னையில் போய் வண்டி கழுவுறதுக்கு இங்கே போகிற வழியில் தண்ணி பிடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே போனால் குளிரும், பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல சிஸ்டமாக தான் இருக்காங்க இங்கே. சென்னை சிட்டிலேருந்து கொடைக்கானல் போகிறது ஒரு சில வண்டிகள்னு சொல்லலாம். அதில் இந்த டிரான்ஸ்கிங் பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. பொதுவாக பார்த்தோன்னா சவுத் சைடு, அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த சைடு நிறையா போவாங்க. L15 நம்மளுது. L15 அங்கே இருக்குது. லாஸ்ட் லோவர் பர்த் அங்கே போயிடலாம். தெளிவாக இருக்குண்ணா. டிரான்ஸ்கிங் நம்ம கோயம்பேட்டில் ஏறணும் இல்லையா, அந்த பஸ்ஸு தான். கிளாம்பாக்கத்தில் வந்து இப்போது இந்த வண்டி கிளம்புது. ஃபஸ்ட் டைமில் 2-3 தடவை வந்திருக்கேன். பட் இந்த விளாக் பண்ணுறதுக்கு கிளாம்பாக்கத்தில் இப்போ தான் ஸ்டாப்பில் கரெக்டாக இந்த லைட்டிங்கோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, அதனால் எடுத்தாச்சு. வண்டி பார்த்தோம்னா டிரான்ஸ்கிங் அருமையாக இருக்குது. உள்ள இன்டீரியர்ஸும் சரி, டிரைவர் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. எந்த நேரத்தில் எப்போ வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு லைட்டிங் எப்போ கரெக்டாக இருக்கும், கொடைக்கானல் போகும்போது உங்கள் ஹில்ஸில் ஏறும்போது என்ன டைமில் வீடியோ எடுக்கலான்ற மாதிரியும் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்கிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். கொடைக்கானல் இந்த ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது ஹில்ஸ் ஏறும்போது உங்களுக்கு தெரியும். வண்டியில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ், அந்த க்ளீனர் தம்பியும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. ஐ மீன் எல்லாம் நல்லபடியாக என்னென்ன ரூட்டில் என்ன பார்க்கலாம், எங்கே பிரேக் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கொடைக்கானல் நம்ம வந்த பஸ் இது வந்து நாகர்கோவில் போகிற பஸ்ஸு. இது ஆக்சுவலி நம்மளுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க அந்த பஸ். இது டிக்கெட் வந்து 1100 வருது. பட் ஆஃபர்ஸு அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா உங்களுக்கு 50-100 ருபீஸ் கம்மியாகும். ஸோ ப்ராப்ளம் நீங்கள் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். பட் கரண்ட்லி இப்போ பார்த்தோம்னா 1100 தான் பே பண்ணியிருக்கு. இதில் தான் இப்போ நம்ம டிக்கெட் எடுத்திருக்கோம். டயர்ஸ் சரி, பாடி சரி, லைட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. சீட்டுக்கு போயிடலாம். இப்போ பஸ்ஸு கிளம்ப போகுது. என்னென்ன போயிட்டு நம்ம சீட்டிங் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். கிளம்பாக்கத்தில் வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போது படம் போட்டாங்க, காப்பிரைட் வந்துடாமல் பார்த்துக்கணும். அது பேர் என்ன, அரண்மனை 4. கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி அடுத்து செங்கல்பட்டு டோலில் கொஞ்சம் 2 பிக்கப் இருக்குன்னு நினைக்கிறேன். பிக்கப் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு பிரேக் வரும். அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிரேக் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டு தாண்டி.
பிருந்தாவன் ஒரு இடம், ஹோட்டல் நியூ பிருந்தாவன் சொல்லிட்டு, மதுராந்தகம், கோலம்பாக்கம் மதுராந்தகம் அது பக்கத்தில் வந்து இப்போ வந்து டைம் வந்து 10:25, க்ளோஸ் டு 2 ஹவர்ஸில் வந்து இந்த கோலம்பாக்கம் இந்த இடத்துக்கு வந்துருக்கு. நல்லா சேஃபாக ஓட்டுறாங்க, வளைச்சி அப்படி இப்படி சறுக்கு பொறுக்குன்னு இழுக்காமல் நல்லாவே ஓட்டுறாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து 10-15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரேக் பார்த்தோம்னா மோஸ்ட் ப்ராபப்லி பை 4-4:30 இருக்கும். ஈடன் கார்டன் சொல்லி வத்தலகுண்டு தாண்டி. இது வரைக்கும் பஸ் ஜர்னி நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த லாஸ்ட் சீட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம். 10:33. இப்போ அடுத்து ஒரு தூக்கத்தை போட்டோம்னா காலைல 4:30 மணிக்கு ஒரு டீ பிரேக்கை முடிச்சுட்டு ஹில்ஸ் ஏறதை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வணக்கம், குட் மார்னிங். இப்போ காலையில் 4:45 ஆகுது. 4:30 மணி எஸ்டிமேட்டட் டைமு, பட் 4:45 ஆகுது. இந்த இடத்துல டீ பிரேக் வந்து நிறுத்திருக்காங்க. டீ, காஃபி, வாஷ்ரூம் போகிறது, ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது. ஏன்னா இதுலேருந்து இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் ரைட்டில் திரும்பி ஒரு 1/2 அன் ஹவரில் மேக்ஸ் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஃபுல்லாக சீனரிஸை நம்ம பார்த்துட்டே போகலாம். இப்போ தான் மலையேற ஆரம்பிச்சிருக்கோம். பஸ்ஸில் ஆனால் விளையாட்டு கிடையாதுங்க. இந்த கேபின் ஏரியாவில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு வர்றது. இதில் வந்து ஸ்டெடி மோடு போட்டிருக்கறதுனால உங்களுக்கு ஆக்சுவலி தெரியல. ஸ்டெடி மோடு இல்லைன்னா எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ஷேக் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சுத்தமாக பேலன்ஸ் பண்ணவே முடியல. பஸ்ஸில் ஓட்டுறதுலாம் பெரிய திறமை தான். ஆனால் இங்கே டப்பா, சரியான டப்பா. மலை மேலே ஏறும்போது அப்படியே பார்த்தோம்னா நடுவில் ஒரு பிரேக் எடுத்து தண்ணியும் பிடிக்கிறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு. பஸ் ட்ராவலில் வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதே பைக்லேயோ கார்லேயோ ப்ரைவேட் வண்டியில் வரும்போது இந்த மாதிரி பிரேக் எதுக்கு எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது உங்களால் விட்னஸ் பண்ண முடியாது. எதுக்கு தம்பி தண்ணி பிடிக்கிறாங்க? வண்டி அங்கே போய், ஓ சென்னையில், சரி. சென்னையில் போய் வண்டி கழுவுறதுக்கு இங்கே போகிற வழியில் தண்ணி பிடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே போனால் குளிரும், பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல சிஸ்டமாக தான் இருக்கானா இங்கே. இதெல்லாம் நீங்கள் பைக்கிலேயோ கார்லேயோ வரும்போது என்ஜாய் பண்ண முடியாது. பஸ்ஸில் வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரான்ஸ்கிங். இப்போ டைம் பார்த்தோம்னா 6 o'clock ஆகுது. இன்பிட்வீன் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்கல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விடிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 10 கிலோமீட்டருக்கு பெருமாள் மலையிலிருந்து தான் அடுக்கம் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அடுக்கம் பாலை கீழே கும்பக்கரை போகிறதுக்கு லெஃப்டில்
இந்த ரோடு பிரியும். இந்த அடுக்கம் பிரிவில் தான் நீங்கள் கீழே போனீங்கன்னா கும்பகரைக்கு டைரெக்டாக போயிடலாம். இப்போ பெருமாள் மலை ரீச் ஆயாச்சு. பெருமாள் மலைக்கு அடுத்து பார்த்தப்பா இந்த சில்வர் காஸ்கெட் ஃபால்ஸ். அங்கே தான் உங்களுக்கு டோல் வரும். பெருமாள் மலைக்கு அடுத்து பார்த்தோம்னா பழனி பிரிவு, அதாவது கொடைக்கானல்லேருந்து பழனி போகிறதுக்கு இந்த ரைட்டில் போகணும். பழனியிலேருந்து வர்றவங்களும் இந்த பக்கம் வருவாங்க. இந்த ரைட்டில் போனீங்கன்னா டால்மேன்ஸ் கேவ், பழங்குடி ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த குகை அது இருக்குது. இந்த பக்கம் யாராவது வந்தீங்க ஹால் பண்ணீங்க அது போகிறதுனா கூட நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ஒரு பேசஞ்சருக்கு வாமிட் சென்சேஷன் போல், பட் அதுக்கு பைகே எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போது அஃபிஷியலாக என்ட்ரிங் கொடைக்கானல். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோல் வருது, டோல் தாண்டி போனோடனே உங்களுக்கு சில்வர் காஸ்கெட் வரும். சில்வர் காஸ்கெட் வந்துட்டாலே கொடைக்கானல் அஃபிஷியல் என்ட்ரி வரும். ஏரியாச்சுங்க, ஊருக்குள்ளே கொடைக்கானலில் வந்தாச்சு. இப்போ தான் டேட்டை தாண்டி போகிறோம். அருமையாக நம்ம ஓட்டிட்டு வந்தார். ஃபோக்கஸ் பாட்டில் ரிவர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராப் ஆஃப் பாயிண்ட். தேங்க்ஸ்ண்ணா. ஃபைனலாக பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸுக்கு வந்தாச்சுங்க. டிரான்ஸ்கன் ட்ராவல்ஸு இவர் தான் டிரைவர். ஃபஸ்ட் கிளாஸாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இவங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா கஸ்டமர் ஹேண்ட்லிங் சரி, அவங்க டிரைவிங்கு எந்த விதத்துலேயும் ஒரு முகம் சுளிக்காமல் முறைச்சிக்கிட்டு இல்லாமல் அந்த மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணாங்க. இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொடைக்கானலில் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு. Show some love, subscribe, like and share. Next video la paakalam. Bye bye.